சில காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார், இங்கே சொன்னால் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத குறித்து நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். இன்றைக்கி நிறைய காரியத்தை நம்ம எதிர்க்க வேண்டி இருக்கிறது, முறியடிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் எதிர்க்க வேண்டிய காரியத்தை எதிர்க்காமல், முறியடிக்க வேண்டிய காரியத்தை முறியடிக்காமல் நாம் இருப்பதனால தான் அந்த காரியம் நம்மகிட்ட அண்டி கொண்டு இருக்கிறது, நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அல்லேலூயா. திடீரென்று உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நாள் மீன் குழம்பு வைக்கிறீங்க, திடீர்னு உங்கள் வீட்டு வாசப்படிக்குள்ள நாய் வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஏதோ ஒரு தெருநாய் குளிக்காம கொள்ளாமல் அப்படியே குப்பையில் பிறண்டு நேரம் உங்கள் வீட்டு வாசப்படியில் ஏறி உங்கள் படிக்கட்டில் ஏறி நிற்கிது. அந்த வாடையை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ளே வா உட்காரு அப்படின்னு சாப்பாடு போடுவீங்களா? விரட்டி பற்றுவீங்க. கொஞ்சம் இறக்க வரணுன்னா வெளியே தட்டில் கிட்ட போட்டு கொடுப்பீங்க. ஓகே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லது உங்கள் வீட்டில் ஒரு எலி உருண்டுக்கிட்டு இருக்கு. எலியை பார்த்து, எலி இங்கே வா, ஏன்னா நீ ஒரு ஆளாக தான் இருக்க, இன்னும் 4-5 பேர்த்த கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதை என்ன செய்வீங்க? அடிப்போம். அதை பிடிக்கிறதுக்கு உண்டான வலையை வைப்போம், கண்ணியை வைப்போம். நீ ஓடி ஒளிஞ்சாலும் இன்றைக்கி நைட்டு உன்னை கண்ணி வைக்கிறேன் பாருன்னு சொல்லி கண்ணி வச்சு நைட்டு பிடிச்சி அது ஒரு பைக்கில் வர வச்சு போட்டு அடித்து தூக்கி வெளியே போட்டுருவோம். ஓகே. ஆமாவே இல்லையா? ஆமாம் இல்லையா? உங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு நடுவில் சித்தரும்பு கட்டரும்பு அப்படியே போய்கிட்டே இருக்குது. வீடு ஃபுல்லாக கட்டரும்பாக போய்கிட்டு இருக்குது. உடனே கட்டரும்பே நீ வாழ்க, கட்டரும்பே நீ வாழ்ந்திருப்ப, நான் கொஞ்சம் சீனி எலி போடுறேன், எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி போடுவீங்களா? இல்லை எறும்பு பிடி வாங்கிட்டு போடுவீங்களா? எறும்பு சாப்பீஸ் போடுவீங்க. ஓகே, புரியுது உங்களுக்கு? அப்போ அதே போல் சில காரியங்கள் நம்மளை கேட்காமலே வரும் வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு சில காரியங்களை கேட்க நம்ம வீட்டுக்கு வரும். பார்த்துக்கொள்ளுங்க. திடீர்னு இந்த மரத்து மேலே ஒரு குரங்கு, பெரிய குரங்கு வந்துருச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால். ஐயோ குரங்குன்னு கத்துனாங்க. நான் ஓடி போய் எல்லாம் மேலே சாத்து, கீழே சாத்து, எல்லா கதவெல்லாம் சாத்து அப்படின்னேன். பின்ன ஓடி போய் எல்லாம் வீட்டில் டக்குன்னு மேலே ஏறி கதவெல்லாம் சாத்துனாங்க. இந்த மரத்துலேருந்து டக்குன்னு தாவி வீட்டுக்குள்ளே வந்துடும். ஒரு வாட்டி வந்துருச்சு வீட்டுக்குள்ளே, இந்த மரத்தில் தாவி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. உடனே அதுக்கு மேலே ஒரு கம்பி போட்டு அடைக்கணும், சீக்கிரம் கம்பி போட்டு அடைங்க, எவ்வளோ வேலை பார்க்குறீங்க, இந்த கம்பி போட்டு அடைக்க தெரியாது, சின்ன பிள்ளை இருக்கு, நீ படி குடம்பத்துட்டு போய். சரித்தா போடும் இருத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரல. நம்ம கேட்டுரும்போது சொல்லி பயந்துட்டு நான் இருந்தேன். ஆனால் நாள் வரல. ஏன்னா அப்போ என்ன பண்ணுவோம், அது குரங்கு வரைஞ்சோன்னா டக்குன்னு போய் கதவை போட்டுரும், அதை போட்டு இதை போட்டு அப்படின்னு சொல்லி பத்திரமா இருன்னு சொல்லி என்னாச்சுரா, பத்திரமா இருக்கிறோம்ல, பூட்டுறோம்ல, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கதவை பூட்டுறோம்ல, குரங்கு உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்ல. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நம்மளை கேட்காம ஏகப்பட்ட காரியம் உள்ளே வருது. என்ன வருது தெரியுமா? சண்டை வருது. உம்முன் மந்தத்தின் ஆவி வருது. அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். மந்தத்தின் ஆவி வருது. திடீர்னு முறுமுறுப்பு வருது. முறுமுறுப்பு எப்போ திரும்ப வரும்? வீட்டுக்காரமாக இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவங்க தம்பிக்கு கல்யாணம் வரும் பார்த்துக்கொள்ளுங்க. ஏங்க நாளைக்கு என் நம்பிக்கை கல்யாண பத்திரிக்கைக்கு வர்றாங்க. சரி ரைட்டு வரட்டும், வந்துட்டு பத்திரிக்கை வச்சு நல்லா சிக்கன் எடுத்து கொடு அம்மாவுக்கு, நல்லா வறுத்தக்கறி எடுத்து வறுத்து நல்லா அப்படியே ஸ்ப்ரே பண்ணி எடுத்து வச்சுரு. உங்கள் அம்மாவோட யார் வர்றா? என் தம்பி வர்றாங்க, என் தம்பி வர்றான். எங்கள் அப்பா கொஞ்சம் டயர்டாக இருக்க வீட்டில் இருக்காரு, என் தம்பி, எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் சித்தி 3-4 பேர் வர்றாங்க. நாளைக்கு 4 பேர் பத்திரிக்கை வைக்க வர்றாங்க. அப்புறம் நீங்கள் வரும்போது நீங்கள் இருப்பீங்களே? இருப்பேன்டா கண்ணு இருப்பேன். அப்புறம் என்னங்க செய்ய? ஒன்றும் இல்லை, நீ என்ன செய்யணுமோ செய்ய. ஏங்க ஆட்டுக்கறி 2 கிலோ வாங்கிடுவோமா? 2 கிலோ. என் தம்பி ஈரல் நல்லா திம்மா, அவனை ஸ்ப்ரே பண்ணி வச்சா அப்படி நல்லா பொழுக்குன்னு திம்பான் என் தம்பிக்காரன். சரி, உங்கள் அம்மா, எங்கள் அம்மாவுக்கு இது குடல் இருக்குல்ல, குடல், அது ஸ்ப்ரே பண்ணி அப்படி வறுத்து அப்படி வச்சா எங்கள் அம்மா அப்படி பொழுக்குன்னு திம்பாங்க. ரைட்டு, ஓகே. உங்கள் சித்தி, எங்கள் சித்திக்கு இந்த வறுவல் இருக்குல்ல, வறுவல் பீஸ், துண்டு பீஸாக போட்டு வறுவல் போட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தா எங்கள் சித்தி அவ்வளோ சாப்பிடுவாங்க. அப்படியா? அப்போ எத்தனை கிலோ வேணும்? 2 கிலோ பத்துமா? பத்தாதுன்னு நினைக்கிறேன். சரி 3 கிலோ வாங்கிடுவோம். ஜமாய் அப்படின்னு ஐயா சொல்லிட்டு போயிடுவார். கல்யாணம் முடிஞ்சு பார்த்து போயிடுவார். ஒரு 2 வருஷம் ஓடிடும். அடுத்து இவர் வருவார், மாப்பிள்ளைக்காரன் அம்மா போட்டு, என்னடா நல்லா இருக்காடா, நாளைக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்கோம்டா, நான் சொல்ல வர்றேன் நாளைக்கு. ஒன்று இவர் சொல்லுவார், இங்கே வா, எங்கள் அம்மா நாளைக்கு வராங்க, தங்கச்சி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு வர்றாங்க.
ஏன் இப்போ ஏன் வரணும், கல்யாணம் அடுத்த மாதம் தானே, இப்போ எதுக்கு வரணும்? இவங்க கல்யாணத்தை பத்திரிக்கைக்கு வர்றாங்கம்மா, வரட்டும். இப்போ என்னப்போ நாளைக்கு எனக்கு அங்கே ஒரு டீச்சர் ஃபங்க்ஷன் இன்டர்வியூ போக வேண்டியது இருக்குது, இந்த நேரம் பார்த்து வர்றாங்க, நீங்கள் பார்த்து பேசிக்கணும், உங்கள் அம்மாட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். என்னடா அன்றைக்கி உங்கள் அம்மா வந்த சித்தி வரப்போ வறுவல்னு சொன்னேன், குடல்னு சொன்னேன், ஈரன்னு சொன்னேன், இப்போ எங்கள் அம்மா வர்றாங்க, வரட்டும். இப்போ என்னப்போ நீ சாப்பிட்டீங்களா, இடத்த காலி பண்ணுங்க. இவனுக்கு சுருன்னு ஏறும். இவனுக்கு என்ன செய்யும்? சுருன்னு ஏறும். எங்கள் அம்மா உனக்கு ஒரு மாதிரி, உங்கள் அம்மா எனக்கு ஒரு மாதிரியா? ஆமாம், உங்கள் அம்மா என்னத்தை கழட்டி விட்டாங்க? உங்கள் மூத்தவளுக்கு மட்டும் 25 பவுன் போட்டாங்க, இப்போ தங்கச்சி 18 பவுன் போட போகிறாங்க. உங்களுக்கு என்ன வச்சுருக்குறாங்க? உங்களுக்கு என்ன வச்சுருக்குறாங்க? ஏதாவது இருக்கா? 18 பவுன் நீங்கள் என்ன ரேட்டு, 25 பவுன் என்ன ரேட்டு? உங்களுக்கு என்ன, நீங்கள் ஆம்பளை தானே, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? பொம்பளை பிள்ளை கட்டி கொடுக்கும்போது இவ்வளோ போட்டு ஆகணும்லப்பா, ஆகணும்ல. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஆம்பளை தானே, உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க உங்கள் அம்மா? நகையை போட்ட விட வேண்டியது தானே? ஓயாமல் வர நேரம் போகிறோம்லாம் இதை அள்ளி கொடுக்குறது, அரிசி கொடுக்குறது, பருப்பு கொடுக்குறது, காய்கறியை வாங்கி கொடுக்குறது, அப்படி கொடுத்துட்டு தானே இருக்கு உங்கள் அம்மா. அவங்க கூட பிறந்தவங்களுக்கு. நம்ம பிள்ளையை பார்க்கறதுக்கு உங்கள் அம்மா என்னைக்காச்சும் வந்திருக்கா? ஏன் பையில் ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கா? ஒன்றும் வாங்கி வரல. இவங்களுக்கு நான் என்னத்தை செய்யணும்? ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே பாரு அப்படின்னுவார். என்ன அப்படின்னு? ஒழுங்காக இருக்க முடியாது. என்ன அப்புறம் என்ன வரும்? பகை வரும், சண்டை வரும். அப்போ இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக எப்படி குடும்பத்துக்குள்ள வருது பாருங்க. எலி வந்த மாதிரி வருது, குரங்கு வந்த மாதிரி வருது, வருதா இல்லையா? அப்போ இதை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பத்துறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். இதை பத்துறதுக்கு என்ன செய்ய மாட்டோம்? முயற்சி பண்ண மாட்டோம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலையில் கோவம்னா காலையில் அக்கப்படும். இப்போ என்னன்னா, நீங்கள் யார் என்பது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் யார்? நான் இயேசுவின் பிள்ளை. இயேசு எப்படி உங்களை மீட்டெடுத்தார்? எப்படி? எதை கொண்டு உங்களை மீட்டு அது இப்படி சொல்கிற காட்டிலும், பொன்னையோ பொருளையோ கொடுத்து என்னை மீட்டெடுக்காமல் அவர் சொந்த இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். அப்படித்தானே? ஆமாம் சொல்லுங்க. அப்போனா மீட்கப்பட்டவர்கள் உங்களுக்கு புல் அத்தாரிட்டி இருக்கிறது. புல் அத்தாரிட்டி பைபிளில் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6:13, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்பு, சந்தோஷம், சமாதானம் சொல்லி போட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி தீங்கு நாள் என்று உங்கள் குடும்பத்தில் என்றைக்காவது ஒரு நாள் வரும்போது அதை நீங்கள் எதிர்க்காமல் இருப்பதுனால தான் அது உங்கள் வீட்டுக்குள்ளே ஆளுகை பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்த்து என்ன செய்யணுமா? முறியடிக்கணும். வாசிங்க ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு நீ என்ன செய்ய? இங்க இருங்க, இரக்கத்துக்காக கெஞ்சுகிறேன், அந்த ஜெபம் வேற. அழுகிறீங்க, அந்த ஜெபம் வேற. கெஞ்சுறீங்க, அந்த ஜெபம் வேற. ஆனால் இன்னொரு ஜெபம் இருக்கிறது, கட்டளை போட்டு ஜெபிக்கிற ஜெபம்னு ஒன்று இருக்கிறது. எப்படி? கெஞ்சுகிற ஜெபம் இருக்குது, அழுகிற ஜெபம் இருக்குது, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகப்பட்டவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், நீங்கள் உரிமையோட சட்டத்தை பயன்படுத்தி, வாக்குத்தத்தத்தை பயன்படுத்தி கட்டளை போட்டு என்ன செய்யலாம்? நீங்கள் ஜெபிக்கலாம். இவர் என்ன சொல்லிட்டாரு? என் கையின் கிரியை கொடுத்து எனக்கு நீ என்ன செய்ய? கட்டளையிடு. அவர் கையின் கிரியனா எத்தனையோ அற்புதங்கள், செங்கடலை பிளந்தது, யோர்தானை கடக்க பண்ணது, கசப்பான தண்ணீரை மதுரை மாற்றுறது, இப்படி எத்தனையோ கிரியைகள் இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்யணும்? கட்டளை போட வேண்டும். அல்லேலூயா. ரைட், ஓகே. இன்னொரு மத்தேயு 8:24-26. அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்றுங்களை என்ன பார்த்தினாரு? காத்தே, ஏ காத்தே நின்றா, என் ராசா, என் தங்கமே, ஏ காற்றே, ஏ கடலே, இறையாத, அமைதியிலாரு, இறையாத அமைதியிலாரு ராசா, என் தங்கமே
அப்படி சொன்னாரா? காற்றை பார்த்து கடலை பார்த்து எப்படி சொன்னார்? என்ன செஞ்சார்? அதட்டினார். என்னைக்காவது கடன் பிரச்சனை அதட்டிருக்கீங்களா? என்னைக்காவது சண்டைக்கார ஆவியை அதட்டிருக்கிறீங்களா? என்னைக்காவது குடும்பத்தில் வருகிற முறுமுறுப்பை அதட்டிருக்கிறீங்களா? என்னைக்காவது குடும்பத்தில் வருகிற வறுமையை அதட்டிருக்கிறீங்களா? அப்போ இந்த புயல் காற்று, இந்த கடல் கொந்தளிப்பு எதுக்கு வந்துச்சு? ஆளை கொண்டு போகிறதுக்கு வந்துச்சு. ஆளை கொண்டு போகிறதுக்கு வந்த அந்த புயலை காற்றை என் தகப்படுச்சு. ஆனால் சீசர்கள் பயப்படுறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணார்? அதட்டினார். அதட்டலையா? அதட்டினா என்ன அர்த்தத்துக்கு? அதட்டுறதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காற்று போயிடுறா அப்படின்னு அதட்டுறதுக்கு அர்த்தமா? கடலே இறையாது அப்படின்னு அர்த்தமா? காற்று அமைதலாரு, கடலே அமைதலாரு, இறையாதே, இதுக்கு பேர் என்னது? அதட்டுறது. அப்போ ஒரு புருஷன் கொஞ்சாவது வீட்டுக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னா, என் குடும்பத்தில் கிரியை செய்கிற சண்டைக்காராவே உன்னை அதட்டுகிறேன், வெளியே போ. இதுக்கு என்னது? ஏன் தான் ஓயாமல் சண்டை வருது? இந்த அமாவாசை வந்தால் போது எங்கள் வீட்டில் ஓயாமல் சண்டை வருதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இயேசு என்ன பண்ணார்? அதட்டினார். எதை அதட்டினார்? மரணத்துக்கு உண்டான அந்த காற்றையும் அந்த கடலுக்குள்ளே இழுத்துட்டு போகிற அந்த கடல் கொந்தளிப்பையும் அமைதியாக இருந்துக்க, ஓடி போயிரு அப்படின்னாரு. அல்லேலூயா. அதட்டினாரா? கொந்தளிப்பு நின்றுச்சா? அவர் பிள்ளைய நீங்கள் அதட்டினா ஓடுமா? நிற்குமா? நீங்கள் யார்? ராஜா விட்டு பிள்ளை. எப்படி ராஜாவை மாற்றினார்? நம்முடைய பாவத்தை மன்னிச்சு அன்பு வச்சு ராஜாக்களும் ஆசாரியையும் மாற்றிருக்கிறார் ரத்தத்தை மூலமாக. ஓகே, அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன போராட்டம் இருக்குது, அத்தனையும் முன்னாடி கொண்டு வந்து ஒவ்வொன்றா அதட்டி வெளியே பற்றிட்டு அடுத்து வர வைக்க வேண்டிய காரியத்தை வர வைக்கணும். அல்லேலூயா. சமாதானமே இயேசுவின் இரத்தத்தால் வா, அன்பே இயேசுவின் இரத்தத்தால் வா, ஐஸ்வர்யமே இயேசுவின் இரத்தத்தால் வா அப்படின்னு சொல்லி வர வைக்க வேண்டிய காரியத்தை வர வச்சுட்டு வெளியே தள்ள வேண்டிய காரியத்தை வெளியே தள்ளணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அதட்டினார், அதட்டலையா? எதை பார்த்து அதட்டினார்? அல்லேலூயா. சங்கீதம் 33:9 என்ன சொல்லுது? சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. ஏசப்பா வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளை இட்டார்னா சமுத்திரத்தை பார்த்து இறையாதே அப்படின்னா நிற்கும். கடல் அலையை பார்த்து இதை தாண்டி வந்துடாது அப்படின்னா வராது. கட்டளை. அவர் படைப்பாளி. அவர் பிளட்டு நமக்குள்ளே இருக்குது, அவருடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்குது. அப்போ அவர் பிள்ளை நம்ம. அப்போ இயேசுவே அதட்டி அமைதிப்படுத்தினார்ல, அப்போ நம்ம அதட்டி அமைதிப்படுத்தலாமா வேணாமா? ரத்தத்தினால. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. என்னாகமம் 20:6-11. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். இப்போ கவனிங்க, என்னைக்காவது யாராவது செவத்தை பார்த்து யாராவது பேசியிருக்கீங்களா? மலையை பார்த்து யாராவது பேசியிருக்கீங்களா? மலையை பார்த்து பேங்கில் போய் நின்றுட்டு பேங்கு முன்னாடி என்ன பேங்கில் ஏதாவது பேசியிருக்கீங்களா? பேங்கு முன்னாடி நின்று, அல்லது ரோட்டில் தெருவில் நின்று தெருவில் ஏதாவது பார்த்து பேசியிருக்கீங்களா? அல்லது மேலே பார்த்து சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து ஏதாவது பேசியிருக்கிறீங்களா? சூரியன் சந்திரனை நிப்பாட்டலையா? யோசுவா சூரியனை பார்த்து பேசினார்ல, நின்றுச்சுல. அப்போ நம்ம இன்றைக்கி பேச வேண்டியது பேசுகிறது கிடையாது. நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்கள் போய் ஒரு மலைகிட்ட போய் நின்று, என்ன மலை இப்படி இருக்கா, இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது, நீ பாட்டு செஞ்சுட்டு இருக்கா இப்போயா அதான் அப்படின்னு. இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்கு. அந்த பாறாங்கல் முன்னாடி இதான் பாறாங்கல், என்ன பாறாங்கல், என்ன நீ அங்கே மோசை கோலை நீட்டு உனக்கு அடித்தார், தண்ணி புறப்பட்டு வந்துச்சு, எல்லா மக்கள் லட்சக்கணக்கு மக்கள் குடித்தாங்க. தண்ணி தராமல் சும்மா பாறாங்கல் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா, அற்புதம் இயேசுவின் நடப்பதாக அடிக்கிறேன். ஓ தண்ணி வா
அப்படின்னு அடிக்கிறேன் ஒரு பாறாங்களை பார்த்து ரோட்டில். அப்போ கண்ணு மூடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். முடிச்சு பார்த்தா 10 பேர் நிற்பாங்க சுற்றி. தம்பி என்ன தம்பி ஆச்சு உனக்கு, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டி போகணுமா? ஆஸ்பத்திரி வரையா தம்பி, வரையா, ஸ்பெஷல் ஆஸ்பத்திரி இங்கே இருக்குது, இந்த மாதிரி மைண்டு இதாகிடுச்சு உனக்கு, கீழே விழுந்துட்டியா, மண்டை உடஞ்சி போச்சான்னு கேட்பேன். 10 பேர். நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் மோசே எப்படி பார்த்தார்? கண்மலையை பார்த்து எப்படி அவர் தனியாக கேட்கல, சபையாக போகிற எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி வர சொல்லி எல்லா மக்களும் நிற்க வச்சு அப்படி மலையை பார்த்து பேசுகிறார். திருப்பி படிங்க, அப்போ தான் புரியும். பைத்தியக்கார மாதிரி பேசணும் நீங்கள். பேசுங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்படித்தான் அந்தமானில் ஒருத்தங்க வந்து ஒரு பேங்கில் ஒரு எத்தனையோ லட்சம் லோன் போட்டிருந்தாங்களாம். லோனு எல்லாம் ப்ராப்பராக எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களாம். ஆனால் லோன் ஜாங்ஷன் கையெழுத்து போட்டதுக்கு அந்த ஆள் வரலை. கிட்டத்தட்ட 1 மாதமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. லீவ் போட்டு போயிடுறாரு. என்ன செய்யனே தெரியல, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த லோனு வரணும், லோன் வந்தால் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு நிம்மதியாக நான் இருப்பேன், எனக்கு சம்பள சாலரியில் அந்த லோனை எடுத்துக்குவாங்க, நான் நிம்மதியாக இருப்பேன், அந்த லோனு கிடைக்க மாட்டேங்குது, அது ஒன்று வந்தால் போதும், கர்த்தர் இதன் மூலமாக என்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க அப்படின்ச்சு. உங்கள் வீடு எங்கேனா இருக்குது அப்படின்னு கேட்டேன். உங்கள் பேங்கு எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். அது சும்மா இங்கேருந்து பார்த்தா பேங்க் அங்கே தெரியும் அப்படின்ச்சு. இங்கேருந்து பார்த்தா பேங்கு தெரியும் அப்படின்ச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன் அப்படி செய்யணும் அப்படின்னு. கையில் ஃபோன் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, பேங்க் முன்னாடி நின்று ஹலோ நல்லா இருக்கீங்களா, சும்மா வெறும் ஃபோனு கேளுங்க, யார்ட்டையும் பேச வேணாம், நல்லா இருக்கீங்களா அப்படி திரும்பிட்டு, பேங்கு எனக்கு வரக்கூடிய லோனை வராமல் தடுத்துக்கிட்டு இருக்க பொல்லாத சத்துருவே, இங்கே வேலை பார்க்குற அத்தனையும் எனக்கு நாளைக்கு லோன் போட்டு கொடுக்க முடியும், அவங்க உள்ளத்தில் தயவு கிருபை உண்டாக முடியும், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். பேங்கு ஒழுங்கு நாளைக்கு லோன் ஜாயின் ஆகணும், ₹1 நாளைக்கு லீவ் போடக்கூடாது, எனக்கு கையெழுத்து போட்டு பேங்க் லோனு ஜாங்ஷன் பண்ணி விட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும், இயேசுவின் நாமத்தில் லோன் வருவதாக, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை போடுறேன் அப்படி சொல்லுங்கம்மா. இப்படி வெறும் போனை கையில் வச்சுக்கிட்டு சொன்னேன். ஆனால் பார்க்குறவன் என்ன நினைப்பேன், நான் சொல்லி கொடுத்தேன், இப்படிலாம் செய்யலாமா, செய்யுங்க தாயி ஏத்தா அப்படின்னு. அடுத்த நாள் போய் அப்படி போய் 2 பேசியிருக்கு. பேங்கெலாம் பூட்டி போன பிற்பாடு ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு இதில் முடிஞ்சு போயிடும், நிம்மதியாக இருப்பேன், ஆண்டவர் இப்படி தான் வழி திறக்கிறாரு, பெரிய வட்டி கடன்லாம் இருக்குது, இந்த ஒரு லோன் வந்தால் எல்லா பெரிய வட்டி கடனை அடைச்சிட்டு நான் நிம்மதியாக இருப்பேன், பிரச்சனையே இல்லை அப்படின்னாங்க. சரி, அப்போ இது ஒரு வழி, 10 பைசா வட்டி அடைக்கிறதுக்கு, 8 பைசா வட்டி அடைக்கிறதுக்கு இந்த லோன் வந்தால் 3/4 பைசா வட்டியில் கொடுக்குறாரு, அதை வாங்கி அடைச்சி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு வழி ஆண்டவர் திறக்கிறார், அது கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. சரி ரைட், இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களா, ரைட்டு ஓகே, அப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி ஃபோனை கையில் எடுத்து சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி போய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் முன்னாடி நின்றுக்கிட்டு அப்புறம் எப்படி இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு பேங்க் முன்னாடி சொல்லிச்சு பாருங்கள். அடுத்த நாள் பேங்க் திறந்தாங்க, போயிருக்காங்க. போன உடனே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அம்மா வாங்க உங்களுக்கு தான் காணும், இந்தாங்க முடிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி கையில் வச்சுட்டு இந்தாம்மா வாமா அப்படின்னு கையில் கொடுத்துட்டாங்க. இது அந்தமானில் ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பேச வேண்டியது பேசணும். எனக்கு நான் உட்காந்து ப்ரேயர் என்பது வேறு, ஜெபம் என்பது வேறு, துதி என்பது வேறு, ஆராதனை என்பது வேறு, கட்டளை போட்டு ஜெபிப்பது என்பது வேறு. நீங்கள் கமாண்ட் பண்ணணும். அவர் வந்து இங்கிறங்களேன், எபிரேயர் 1:13-14 பணிவிடை தூதர்களுக்கு கட்டளை கொடுங்கிறார். எபிரேயர் 1:13-14 பணிவிடை தூதர்களுக்கு என்ன செய்யுங்க, கட்டளை கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ கமாண்ட் பண்ணு அப்படிங்கிறார். புரியுதுங்களா? நீ பாருங்கள், ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு வரல அப்படின்னா உங்கள் ரூட்டை மாற்றுங்க, இப்படி செய்யுங்க. ஏசப்பா என்ன செஞ்சார், இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். அதுலேயே மார்க் 1:23-25. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? பிசாசு வந்து ஏசப்பாட்ட வருது. அதுக்கு ஏசப்பன சொல்ற, அப்படியே செல்லா, என்ன செல்லா, என் பிசாசே, நீ எந்த வருஷம் இந்த உடம்புகள் வந்த பிசாசே, அப்புறம் உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் பிசாசே, நீ எப்போ உன்னை விட்டு போவ பிசாசே, அப்படி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டா இருந்தார். ஒன்றுமே செய்யலை. பிசாசுன்னு பார்த்தாலே போதும், விசாரணை கிடையாது, அதட்டினார்.
அதட்டினார். அப்படின்னா இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் ஓவர் ஆச்சுன்னா பிசாசு தான் பண்ணுறான். விளைவின ஓவர் ஆச்சுன்னா பிசாசு தான் பண்ணுறான். நிந்தையும் அவமானம் ஓவராக வந்துருச்சுன்னா பிசாசு தான் பண்ணுறான். அவன் எதுக்கு வருவான்? கொல்லவும் அழிக்கவும் திருடுவும் தான் வருவான். அப்போ உங்கள் பணம் பூரா விரையாகிட்டு இருக்கு. ஏன்னா திருட்டு மெடிக்கலில் பணம் விரையாகிட்டு இருக்கு, வட்டியில் பணம் விரையாகிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன செய்கிறான்? திருடுறான்னு அர்த்தம். அப்போ என்ன செய்கிறான்? இந்த வசனம் என்ன சொல்லுது? அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடு தான் வருவான், வேறு எதுக்கு வர மாட்டான். மனுஷ கொலபாதகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவன் திருட வர்றான்ல, அது அப்போ திருட வர்றான்னா அப்போ யார் திருட வருவா? யார் மூலமாக திருடுவான்? பிசாசு. அவன் தான் வர்றான். அப்போ இங்கே இயேசு என்ன சொல்ற? வாசிக்க திருப்பி போறக்கா. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுங்க. ஏ பிசாசே, ஏ தருத்திரத்த நாவியே, என் குடும்பத்தில் அப்பப்போ விளைவனத்தை வர வச்சு, மெடிக்கல் செலவு பண்ண வச்சு, வட்டியை கட்ட வச்சு, நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் திருட்டிக்கிட்டு இருக்கியா? ஏ திருட்டு பயலே, ஏசப்பா பிள்ளை, நான் சொல்கிறேன், கடங்கார ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, வெளியே போ. கடங்கார ஆவியே, உன்னை அதட்டுறே, உன்னை அதட்டுறே, உன்னை எதிர்க்கிறே, என் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. அல்லேலூயா. சொல்ல விட மாட்டேன், தொண்டை கட்டுறான். இதுக்கு பேர் என்னது? அதட்டு. என்னைக்காவது இப்படி கடன் பிரச்சனை பார்த்து அதட்டி இருக்கீங்களா? அதட்டி இருக்கீங்க? இல்லை. இன்னையிலேருந்து பிரச்சனை போவாரானா என்ன செய்யுங்க? அதட்டுங்க. உங்களுக்காக அதட்டுங்க. வேற யாருங்க அடுத்து அதட்டிடுறாங்க? அதட்டணும். அவன் ஓடி போயிடுவான். எனக்கு விடுதலை கிடச்சி அதட்டணும். அதட்டினார் இயேசு. பார்த்தீங்களா? நல்லா கவனித்து பாருங்களேன். பைபிள் படிக்கிறீங்க. இயேசு எங்கெங்கே அதட்டினார், இயேசு எங்கெங்கே கடிந்து கொண்டார், அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அப்போ இயேசு அதட்டின இடம் பூராமே பிசாசு தான், பிரச்சனை தான். ஜெபம் பண்ணுற இடத்துல வந்து வியாபாரம் பார்த்தாங்க, அங்கே சாட்டை எடுத்து அதட்டினார். ஓகே, ஜெபம் பண்ண விடாமல் தடுக்கிற, எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ண விடாமல் சோர்வை கொண்டு வருகிற, அசதியை கொண்டு வருகிற பலவீன ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறே, உன்னை எதிர்க்கிறே, ஆவியை விட்டு வெளியே போ. ஜெபாவி எனக்குள்ளே வருவதாக. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3:8. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, எழுந்து நட, வைராக்கியமாக சொல்கிறார். எழுந்து நட, நீ எழுந்துருப்பா, நடப்பா, பார்த்து நட, பார்த்து எந்திரிப்பா அப்படின்னு சொல்ற. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்திருத்து நட. அந்த வார்த்தையை கவனிக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கவனிக்கணும். இன்னொரு இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9:40-41. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அல்லேலூயா. பாருங்க, வந்து முழங்கால் படிக்கிறாரு, ஜெபம் பண்றாரு. அப்புறம் அந்த பிரேத பக்கம் திரும்பிக்கிட்டு தபித்தாளே எழுந்துருங்கிறாரு. அந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்துருச்சு. ஒரு கையை தட்டி அப்பாவுக்கு. அது எவ்வளோ இங்கே தபித்தாலே எழுந்துரு, தபித்தாலே எழுந்துருச்சுரா, எம்மா எழுந்துடுறா, அப்படி தபித்தாலே எழுந்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ யோவானை படித்து பார்த்தீங்கன்னா
லாசருவே வெளியே வா. லாசரு வந்துரு, லாசரு அப்படிலாம் சொல்லலை, லாசருவே வெளியே வா. வானத்துக்கு நேரம் பார்த்து அப்பாவை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கல்லறை பக்கம் திரும்பிறாரு. கல்லறை பக்கம் திரும்பி அது கல் மூடப்பட்டிருக்கு. அந்த மூடப்பட்ட கல்லை பார்த்து லாசருவே வெளியே வா அதட்டுறாரு. லாசர் என்ன செய்கிறாரு? வெளியே வர்றாரு. அல்லேலூயா. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், வேண்டாத காரியத்தை பூரா வெளியே பற்ற போகிறோம். நிறையா இருக்கும் வேண்டாத காரியம். மெயினாக வேண்டாத காரியம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பாப்பா. ஒன்று எப்பா எல்லாத்துக்கும் இருக்குது. ஓகே, அடுத்து கடன் பிரச்சனை வேண்டாத காரியம். அவிவிசுவாசமான எண்ணங்கள், சந்தேகத்தின் ஆவி. ஓகே. 2 சமான குலைச்சல், சமானத்தை கெடுக்கிற ஆவி, சமானத்தை கெடுக்கிற ஆவி. ஓகே. 3 பலவீனம், நோய். இப்போ எதை நம்ம எதிர்க்க போகிறோன்னா, நீ சொன்னா தான் நான் செய்ய போகிறேன். இப்போ போகுது எதை எதிர்க்க போகிறோம்? தரித்திரத்தின் ஆவியை வெளியே போன்னு சொல்ல போகிறோம். 1. 2 நீ அவிவிசுவாச ஆவி. 3வது பலவீனம். 4 சமான குலைச்சல். நீங்கள் தான் சொல்லணும், கேட்பேன் நான். வேறு எதை எதிர்க்கணும்? எது உங்கள் வீட்டை எது ஆண்டுக்கிட்டு இருக்குது? கடன் பிரச்சனை ஆண்டுக்கிட்டு இருக்குது, அதை எதிர்த்துருவோம். பலவீனம் ஆண்டுக்கிட்டு இருக்குது, எதிர்த்துருவோம். சமான குலைச்சல் ஆண்டுக்கிட்டு இருக்குது, எதிர்த்துருவோம். பொறாமாவி படுறா, அதை எதிர்த்துருவோம். அவன் வீடு கட்டிட்டுல, ஒவ்வொரு மகளும் வீடு கட்டிட்டேன், மீசை வச்சுக்கிட்டு கொத்தனை வேலை பார்த்துக்கிட்டு எல்லா மகளும் ஆம்பளையே கிடையாது, உனக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது, பொம்பளை பிள்ளை வச்சுட்டு எப்படி ஒவ்வொரு பொம்பளை பிள்ளை வீடு கட்டிருச்சு, பிள்ளைகள் கட்டி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி பொறாம செய்யுது. பொறாமாவி வருது. உனக்கு என்னையா ஒவ்வொரு பிள்ளைகளும் வீடு கட்டி பிடிச்சி, உனக்கு என்ன ராசா? அதுக்கு பேர் என்னது? பொறாமை. ரைட். ஓகே. இப்போ எத்தனை சொல்லியிருக்கீங்க? இருங்க, இன்றைக்கி எல்லாம் ஓட போகுது. ஆமைன்னு சொன்னவங்க வீட்டில் வருது. 1 தரித்திரம். 2 அவிவிசுவாசம். 3 பலவீனம். ஓகே, பலவீனம். ஓகே. அடுத்து சமாதான குலைச்சல். பொறாமை. 1 2 3 4 5. இது 5 குடும்பத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. ஓகே. யாராது? நம்ம ஆசீர்வாதத்தை அதான் தடபணுகிறாவி. ஆசீர்வாதத்தை தடபணுகிறாவி. ஓகே, சூப்பர். ஆசீர்வாத நீங்கள் வந்திருக்க எல்லோரும் கொடுத்து வச்சவர்கள் இன்றைக்கி அடிக்க போகிறான், இன்றைக்கி ஓட போகுது. கையா தட்டு. ஆசீர்வாத தடை. 1 2 3 4 5 6. ஓகே. அன்பார்ந்தவர்களே, நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரமார்களே, நான் இப்போ ஒன்றா சொல்ல நீங்களும் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி பிரச்சனை போயுது. ஓகே. வேறு அவ்வளோதானே? கேட்டால் கேட்டுக்கிட்டே சொல்லிகிட்டே தான் இருப்பீங்க. மெயின் பாயிண்ட் இதான மெயின் பாயிண்ட்டு. ஓகே. அல்லேலூயா. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் இரத்தம் இரத்த கோட்டைக்குள்
தீண்டாது. கவனிங்க, எப்போதுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி காரியங்களை யார்கிட்டருந்து வருது? தருத்திரம் எங்கேருந்து வருது? அவிவிசுவாசம் யார்கிட்டருந்து வருது? விளைவினை யார்கிட்டருந்து வருது? சமான குலைச்சல், பொறாமை, ஆசீர்வாத தடை, இதெல்லாம் யார்கிட்டருந்து வருது? சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். அப்போ இதை பூரா நீங்கள் என்ன செய்யணும்? அதட்டி வெளியேற்றணும். ஓகே, அப்போ அதட்டி வெளியேற்றுறதுக்கு முன்னால் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும், இருந்துட்டு அதட்டணும். ஓகே, நீங்கள் வந்து சோர்ந்துக்கிட்டு முதுகு வலிக்குது அப்படின்னு அதட்ட போக மாட்டேன். அப்படின்னா என்ன செய்ய மாட்டேன்? மேற்கொண்டு நம்ம மேலே வந்து ஏறிவான். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று, ஒரு 2 சோத்திர பாட்டை பாடிட்டு, அல்லது இந்த மாதிரி ஒரு இரத்த பாட்டை பாடிட்டு என்ன செய்யணும்? சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி அதட்டணும். இப்போ நான் அதை சொல்லித்தரேன், நீங்கள் எல்லாம் சொல்லி அதட்டணும். ஓகே, அதாவது வந்து நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டணும். நீங்கள் யார் விட்டு பிள்ளை? நீங்கள் தெருவில் கிடக்கிற பிள்ளையா? அனாதையா? நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? யார் உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறாரு? நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்களா? அப்படிங்கிற காரியத்தை வந்து சொன்னால் தான் அவனுக்கு தெரியும். ரைட், ஓகே, ரெடியா? எத்தனை பேர்? நல்லா சொல்லுங்கள், எத்தனை பேர்? இந்த 6 காரியமும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் வெளியேறப்போ போகுது. கையே தட்டு. ஓகே, ஓகே அம்மா, டன். இப்படி இருக்கிறாள் கொஞ்சம் அலாட்டாக உட்காரு, கொஞ்சம் நிமிந்து உட்காரு, அப்படி தைரியமா அப்படி உட்காரு. அப்போல்லாம் உட்காரக்கூடாது. அல்லேலூயா. கொட்டாயில் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அப்படி ஷேக் பண்ண, கொஞ்சம் ஷேக் பண்ணுமா. மதம் இருக்கக்கூடாது. அவனை அதட்டின ஒழுங்கா இருந்துக்க. கை இப்படி போகுமா? பக்கத்தில் சண்டை போது எப்படி சொல்லுவீங்க? இங்கே பாருக்கா, ஒழுங்கா இருந்துக்கா, என் பிள்ளைய பற்றி பேசாதக்கா சொல்லுவீங்களே. கை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்படி போகும்ல. அந்த மாதிரி என்ன செய்யுங்க, உங்கள் உடம்பு என்ன செய்யும்? அலர்ட் ஆகிக்கிங்க. கொஞ்சம் சேக் பண்ணு, கொஞ்சம் சாக்கு, கொஞ்சம் இடி பக்கத்தில் இருக்கிற ஆளை. நல்லா சோம்பேறியில் ஓடிடும். இடி, நல்லா இடிச்சு தள்ளு கீழே. ஏசிபி நாமத்தில் ஒரு ரக்கலி மாக்கத்து ஒரு ரிபிக்கத்தை சப்புரா ரம்பலா ஹம்மாரா தூடா ஹப்பாரா. ஓகே, டன், ரெடி. நான் யார் தெரியுமா? பாவியா இருந்த என்ன என் தகப்பன் இயேசு விடுதலை வேணா எல்லாரும் வாயை திறக்கணும். யாராவது உம்முன்றீங்க, ஒரு காரியம் நடக்காது. இப்போ நீ வீட்டுக்கு போங்க, ரிலீஃப் கிடைச்சிரு. அல்லேலூயா. வீட்டுக்கு போங்க. ஒரு கணக்காரன் போன போட்டு, அம்மா நீ பணம் தர வேணாம்மா, என்னன்னு தெரியல, கொடுக்காதம்மா அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்போ இவன் இப்படி சொல்லணும்னா நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், எவனை விரட்டணும்? இல்லை, எந்த ஆவி? தருத்திருத்த ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் விரட்டாமல் வச்சுக்கிட்டு இருந்தால் போக மாட்டான். விரட்டணும், அதட்டணும், கட்டணும். ஆமே, இப்பெல்லாம் சொல்லுங்க. நல்லா ஆக்ஷன் பண்ணி சொல்லணும். இப்படி கையை மூடிக்கிட்டு கையை கட்டி சொல்லக்கூடாது. நல்லா பாருங்க, என்னை பேச விட மாட்டேன் பாருங்க. இவ்வளவு பேத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலாம் நினைக்கிறேன். நீ இரு, ஓ வாயை கட்டுறேன், என்னை கட்டுறேன். இயேசுவின் நாமத்தில் தொண்டை வழியே வெளியாப்போ, கெட்டாவியே வெளியாப்போ. ஓகே சொல்லுங்க. நான் இயேசுவின் பிள்ளை. நான் பாவத்துக்கு செத்து நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். எங்க அப்பா எங்க இயேசு அப்பா என்ன பொன்னையோ பொருளையோ ஆக்ஷன் கொடுத்து மீட்டெடுக்காம அவருடைய சொந்த இரத்தத்தால என்னை மீட்டெடுத்துட்டாரு. அவரு என்ன பார்த்து சொல்றாரு? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு ரட்சிப்பு அடைஞ்சாயோ அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியில முத்திரை குத்தப்பட்டிருக்கிற அப்படி எங்கள் அப்பா எனக்கு சொல்லிட்டாரு. அதனால என் மேல வாக்குத்தத்தம் தந்தவாறு எனக்கு வாக்குத்தத்தம் யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கணக்கு
போதும். இப்போ சொல்லுங்க, ஏய், யார் மறந்தாலும் என்ன மறக்காத இயேசு எனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து என் ஞாபகம் இருக்கிறாரு. நான் யார் தெரியுமா? சர்வ லோகத்தை உண்டாக்கின என் தகப்பன், ராஜாதி ராஜா, அவர் பிள்ளை நான். இங்கே பாரு, இங்கே பாரு, நான் பாவத்துக்கு செத்துட்டேன், நீதிக்கு பிழைச்சிருக்கிறேன். எங்கள் அப்பாவுடைய இரத்தத்தினால என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நான் சொல்கிறேன், இதுவரை என் குடும்பத்தில் உட்கார்ந்துருந்த ஏன் தரித்திரத்தின் ஆவியே, ஏன் கடங்கார ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. அவரு ஐஸ்வர்யவானாக இருந்தும் ஏன் தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு அவர் ஐஸ்வர்யத்தை என் அப்பா எனக்கு கொடுத்துட்டாரு. நான் இப்போ ஐஸ்வர்யவா. ஏன் தரித்திரத்தின் ஆவியே ஓட, உன்னை எதிர்க்கிறேன். ஆக்ஷன், உன்னை எதிர்க்கிறேன். ஆக்ஷன், உன்னை எதிர்க்கிறேன், உன்னை எதிர்க்கிறேன். என் குடும்பத்தை விட்டு வெளியேறு. என் சிந்தையில், என் எண்ணத்தில் அவிவிசுவாசமான எண்ணத்தை போடுகிற அவிவிசுவாச ஆவியே, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் கலையை விதைக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் என் சிந்தையை விட்டு, என் ஆத்மா விட்டு அவிவிசுவாச ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. என் சரீரத்தில் கிரியை செய்கிற, என் குடும்பத்தில் கிரியை செய்கிற, என் பிள்ளைய மேலே கையை வச்சிருக்கிற, என் பிள்ளைய அடிக்கடி தடுமை பிடிக்குது, என் பிள்ளைய அடிக்கடி காய்ச்ச வருது, என் குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத பெலைவன் ஆவியே, பெலைவன் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். பெலைவனமே, 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 இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. எனக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. நான் உன்னதமானவரில் மறைவிலே மறைந்திருக்கிறேன். சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்கியிருக்கிறேன். வாதம் என் கூட அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. பகலில் வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி என்ன அழிவுக்கு தப்பி வைப்பார். எந்த பலவீனமோ என் குடும்பத்துக்கு வரக்கூடாது. பலவீனத்தை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்க போ, 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 ஓ, போ, 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 போயிடு. ஏசப்பா மார்க் 9:36 26 சொல்றாரு, இனிமேல் இவனுக்குள் வராதே என்று கட்டளை போட்டாரு. செவிட்டு ஊமையை பார்த்து, செவிட்டு ஆவிய ஊமை ஆவியும் பார்த்து எங்கள் அப்பா சொல்கிறாரு, இனிமேல் இவனுக்குள் வராதே என்று கட்டளை போட்டார். அதே போல் எங்கள் அப்பா சொன்னது போல் இனிமே என்னைய பாரு, இனிமே என் வீட்டுக்குள்ள வந்துடாத, கடங்கராவியே ஓடி போயிரு, ஓடி போயிரு, பலவீனாவியே ஓடி போயிரு. உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. எங்கள் அப்பா சொன்னார் தெரியுமில்ல, இந்த உலகத்தை அதிபதி வர்றான், எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. எங்கள் அப்பா சொன்னதை நான் சொல்கிறேன், எனக்கும் உனக்கும் சம்பந்தம். ஓடி போயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கொலோசியர் 1:20 படி அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கியிருக்கிறார். என் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டவிழ்க்கிறேன். சமாதானத்தை கெடுக்கிற, பிரிவினை உண்டாக்குற சத்துருவே, உன்னை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். வெளியே போ, வெளியே போ. சமாதானத்தை குலைக்கிற சத்துருவே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. என் குடும்பத்தில் கிரியை செய்கிற பொறாமாவியே, பொறாமாவியே,
இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, வெளியேறு. எனக்கு என் வீட்டுக்காரருக்கும் எனக்கு என் பிள்ளைகளுக்கும் அடிக்கடி சண்டை வருது, முறுமுறுப்பு வருது. சண்டைக்கார ஆவியே, பொறாம ஆவியே, சமான குலைச்சலாவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. உன்னை எதிர்க்கிறேன். அல்லேலூயா. என் குடும்பத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை, வரக்கூடிய என் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வேலை வாய்ப்பை, என் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வருமானத்தை, என் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ப்ரமோஷனை வரவிடாமல் தடுக்கிற சத்துருவே, இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. இனிமே மார்க்கு 9:26 படி இனிமே என் வீட்டுக்குள்ளே, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்குள்ளே வராத என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளை கொடுக்குறேன். இதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. வந்துடாத, ஓடி போயிரு. நேசிக்காத மனைவியை, நேசிக்காத கணவனை, நேசிக்க வைக்கிற நேசம், நேசிக்க வைக்கிற அன்பு என் குடும்பத்தை ஆளுக செய்வதாக. கையை தட்டி அப்பாக்கம் விசலத்துக்கு. அல்லேலூயா. இப்போல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களே. உங்கள் முகத்தை பார்த்தா கொஞ்சம் அப்படியே தெரியுது, ஒரு தைரியம் தெரியுது உங்கள் முகத்தில். வந்துடும்டா, முடிஞ்சு. நாளைக்கு பாரு, வரப்போது பாரு. கையை பார்த்து சொல்லு, நாளைக்கு வரப்போது பாரு. கையை குலுக்கு பக்கத்தில் ஆளை பார்த்து, நாளைக்கு வந்துட போகுது. ஏக்கா வாடி போயிருக்கிற ஆடுக்கா, வாடெல்லாம் ஓடி போச்சு. நீ வீட்டுக்கு போ, ஒரு கடங்கார மனமே வேணான்னு சொல்ல போகிறேன். அற்புதம் நடக்க போகுது. கையை தட்டி அப்பாக்க மகிமை.